Welcome back to my channel Panjami's Classroom. இந்த வீடியோல நம்ம 11th ஸ்டாண்டர்ட் பயோபாட்னி சாப்டர் 1 லிவிங் வேர்ல்ட்ல லைசோஜெனிக் சைக்கிள் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பாக்டீரியோஃபேஜோட லைட்டிக் சைக்கிளை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம அதோட நெக்ஸ்ட் சைக்கிளான லைசோஜெனிக் சைக்கிளை பத்தி பார்க்கலாம். ஸோ லைசோஜெனிக் சைக்கிள்ல பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜோட டிஎன்ஏ ஹாஸ்ட் டிஎன்ஏல என்டர் ஆகும் அண்ட் அது என்டர் ஆன உடனே மல்டிப்ளை ஆகும். அதாவது இப்போ ஒரு டிஎன்ஏ வந்து என்டர் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி நிறைய டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மல்டிப்ளை ஆகும்போது அந்த ஹாஸ்டோட நியூக்ளிக் ஆசிடோட சேர்ந்து மல்டிப்ளை ஆக ஸ்டார்ட் ஆகும். அதான் வந்து லைசோஜெனிக் சைக்கிள். ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு இண்டிபெண்ட் வைரல் பார்ட்டிகளுமே நமக்கு ஃபார்ம் ஆகாது. ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். அண்ட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீ பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க எக்ஸாம்ல மென்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு இண்டிபெண்ட் வைரல் பார்ட்டிகளுமே நமக்கு லைசோஜெனிக் சைக்கிள்ல ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ என்னோட ஃபேஜ் டிஎன்ஏ, அதாவது பாக்டீரியோஃபேஜ் டிஎன்ஏ இன்டிகிரேட் ஆகும் ஹாஸ்ட் டிஎன்ஏவோட. ஸோ இப்போ ஃபேஜ் டிஎன்ஏ வந்து ஹாஸ்ட் டிஎன்ஏக்குள்ள போயிடுச்சு. போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஹாஸ்ட் செல்லில் இருக்கிற லீனியர் டிஎன்ஏ, அதாவது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ என்ன ஆகும், சர்க்குலர் டிஎன்ஏவா கன்வெர்ட் ஆயிடும். இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லீனியர் டிஎன்ஏ, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ வந்து சர்க்குலரா மாறிடும். அதுதான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க. இட் பிகம்ஸ் சர்க்குலர். சர்க்குலரா ஆன உடனே ரீகாம்பினேஷன் ப்ராசஸ், அதாவது ரெண்டுமே கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்டா ஃபார்ம் ஆகும். அந்த குரோமோசோம் எல்லாமே மிக்ஸ் ஆயிடும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நடக்குது. அப்போ அதுல இருந்து வரக்கூடிய என்னோட ப்ராடக்ட், அதாவது என்னோட இன்டிகிரேட்டட் ஃபேஜ் டிஎன்ஏவை நான் ப்ரோஃபேஜ் அப்படின்ற ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட டிஎன்ஏ. இந்த லீனியர் டிஎன்ஏ, ஹாஸ்ட் செல்லில் இருக்கிற இந்த லீனியர் டிஎன்ஏ சர்க்குலரா மாறிடுது. சர்க்குலரா மாறினதுக்கு அப்புறமா குரோமோசோம் எல்லாம் மிக்ஸ் ஆகி ரீகாம்பினேஷன் வந்து நடக்கும். அப்போ அதுல இருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து என்னோட இன்டிகிரேட்டட் ஃபேஜ் டிஎன்ஏ, அதாவது சர்க்குலர் டிஎன்ஏ. அதை வந்து நான் ப்ரோஃபேஜ் அப்படின்ற நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ரோஃபேஜ் ஜீன் வந்து ரிப்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. ரிப்ரெஸ்ட் அப்படின்றது என்னன்னா சப்ரெஷன் ஆகுது, அதாவது ரொம்ப சுருக்கமாயிடுது. எப்படி சுருக்கமாகும் அப்படின்னா ரெண்டு ரிப்ரெசர் புரோட்டீன் மூலமா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோஃபேஜோட ஜீன் வந்து சுருக்கமாயிடும், சப்ரெஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த ரிப்ரெஸ் புரோட்டீன்ஸ் வந்து பாக்டீரியோஃபேஜோட ஜீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதா இந்த ரிப்ரெசர் புரோட்டீன். இந்த ரிப்ரெசர் புரோட்டீன் மூலமா ப்ரோஃபேஜ்ல இருக்கிற ஜீன் சப்ரெஸ்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஹாஸ்ட் செல்லுக்குள்ளேயே நிறைய புது புது ஃபேஜஸ் வந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய மல்டிப்ளிகேஷன் வந்து லீட் ஆகுது, அதாவது நிறைய ஃபேஜஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் வந்து இந்த ஃபேஜ் டிஎன்ஏவை நான் யூவி ரேடியேஷனோ இல்லை வந்து கெமிக்கல்ஸோ நான் வந்து அந்த ஃபேஜ்ல படும்போது அந்த ஃபேஜ் டிஎன்ஏ என்ன ஆகும் அப்படின்னா லைட்டிக் செல்லில் எனக்கு ரிசல்ட்டா வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா லைசோஜெனிக் செல்லுன்றது ஒரு ஃபேஜ் டிஎன்ஏ ஹாஸ்ட் டிஎன்ஏவோட கம்பைன் ஆகி மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா ஹாஸ்டோட நியூக்ளிக் ஆசிடோட சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டா வந்து இருக்கும். இந்த ப்ராசஸ்ல எந்த ஒரு இண்டிபெண்ட் வைரல் பார்ட்டிகளுமே ஃபார்ம் ஆகாது. ஸோ ஒன்ஸ் என்னோட ஃபேஜ் டிஎன்ஏ ஹாஸ்ட்ல இன்ஜெக்ட் ஆன உடனே லீனியரா இருக்கக்கூடிய டிஎன்ஏ சர்க்குலரா மாறிடும்.
இந்த சர்க்குலரா இருக்கிற டிஎன்ஏ பாக்டீரியல் குரோமோசோமோட சேர்ந்து ரீகாம்பினேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அப்போ ரீகாம்பினேஷன்ல வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு பேரு ப்ரோஃபேஜ் அப்படின்னு பேரு. இந்த ப்ரோஃபேஜ்ல இருக்கிற ஜீனை நான் வந்து சுருக்க பண்றதுக்கு 2 ரிப்ரஸர் புரோட்டீனை நான் யூஸ் பண்றேன். இந்த 2 ரிப்ரஸர் புரோட்டீன் வந்து ஃபேஜ் ஜீனால உருவான ரிப்ரஸர் புரோட்டீன்ஸ் தான் இது. இந்த ஹெல்ப்போட நான் அந்த ப்ரோஃபேஜோட ஜீனை ஷ்ரிங்க் பண்றேன், சுருக்கம் பண்றேன். அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு அந்த ஹாஸ்ட் செல்லுக்குள்ளேயே நிறைய பாக்டீரியோஃபேஜோட ப்ரோஜெனிஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒன்ஸ் இந்த ஃபேஜ்ல நான் யூவி ரேடியேஷனோ இல்ல கெமிக்கல்ஸோ பண்ணும்போது எனக்கு லைட்டிக் சைக்கிளோட ரிசல்ட்டா வந்து எனக்கு வந்து கிடைக்குது. இதுதான் வந்து லைசோஜெனிக் சைக்கிள். ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் அண்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.